மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு ஜஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், தூத்துக்குடி பாலியல் குற்ற வழக்கு. அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு போக்சோ சட்டப்படி 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக இருந்துச்சுன்னா பாலியல் குற்றங்கள் குறையும் அப்படின்றதில் நான் கொஞ்சம் முழுசாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஃப்கோர்ஸ் கோவையில் நடந்த அந்த 10 வயது சிறுமியோடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொன்னது தான். ஸோ இந்த கொலையை பற்றி ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட அவதூறுகள் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. மீடியா ஃபுல்லாக வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தையுடைய அம்மாவுடைய பேட்டி நேற்று ஒன்று வருது. ஸோ பேட்டி வந்ததுக்கப்புறமா எனக்கு பல கேள்விகள் இருக்குது. அந்த பேட்டியில் அந்த அம்மா கிட்ட சில கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஏன்னா அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே அந்த குழந்தை வந்து போனதுக்கான இல்லை இறந்து போனதுக்கான ஒரு பதட்டமோ தவிப்போ அவங்கள்ட்ட இல்லை. கூட அவங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன், அது அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை போட்டுட்டு அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லதை பகிருங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டு பாருங்களேன். இவன் ஏகப்பட்ட பேச்சு, சிஎம் ஏகப்பட்ட பேச்சு பேசினா. நேற்று நான் கூட ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டேன். இன்றைக்கி சாரை வந்து தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்ட போகிறாங்க. உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம். அநேகமாக வெளியில் வந்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கை காலெலாம் மாவு கட்டு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னென்னா, இனி அவதூறு பரப்புறவங்க எல்லார் மேலேயும் கேஸ் போடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த காவல்துறை வந்து சொல்லுது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே பேசுகிறவங்க மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்துலேருந்து மற்ற கட்சிகளை பற்றி பேசினாலும் பாயும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு இனி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே டீசெண்டாக பேசி பழகிக்கிங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா இந்த பையனோட நிலைமை தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. வாங்க இப்போ நம்ம அந்த லேடியோடைய ஸ்பீச்சை போய் என்ன ஏதுலாம் பார்ப்போம். இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படின்ற பார்ப்போம். உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தை இழந்தோம், அதனால இவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அவங்களுடைய அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் கண்டிக்காம இருக்காரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு சொல்லுங்க. நீங்க வந்து மது போதையில இருந்து தான் வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இவங்க அந்த கிளிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மீடியா கிட்டே இவங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு மூஞ்சியை மூடிக்கிட்டு பேட்டி கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன பண்ண தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி இங்கே நம்மக்கிட்ட வருது. செத்தது உங்கள் பொண்ணு, கொன்னது உங்கள் பொண்ணு. அப்போ அந்த கொலைகாரங்களுக்கு நீதி, அந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், உங்கள் பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு போராடுற நீங்கள் உங்கள் முகத்தை காமிச்சல் பேசணும். அப்போ தானே வந்து உலகத்தில் மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து பார் தன்னுடைய மகளுக்காக எப்படி வந்து இந்த தாய் வந்து போராடுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் முகத்தை காட்டலை அப்படின்னும் போதே அங்கே எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு குழந்தையை இழந்தவங்களுடைய முகம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் மூடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வருது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் மதுக்கு அடிமையாக இருக்கீங்க, அந்த ஒரு காரணத்தினால தான் என் மகளை இன்றைக்கி நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி வந்து இல்லைன்னு நிரூபிக்க போகிறீங்க? நீங்கள் மறுக்கலாம், 1008 இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவதூறுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுக்கலாம். ஆனால் இது எப்படி நிரூபிப்பீங்க? ஏன்னா உங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அப்படி உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே கண்டிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங்லேயே இருந்திருக்கா? கண்டிச்சிருப்பார் அவர், நீங்கள் கேட்காம இருந்திருக்கலாம். அதனால் இன்றைக்கி அவர் வந்து கோவத்தில் உங்கள் குழந்தைய வந்து உங்கள்கிட்ட தூக்கிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ மது அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அதுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான பதிலை நீங்கள் தெளிவுபடுத்தணும். நீங்கள் தைரியமாக எனக்கு அப்படி ஒரு என் பாடியில் வேணால் ஆல்கஹால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், இருந்துச்சுன்னா அவர் சொன்னது உண்மை, இல்லைன்னா அப்போ நான் சொல்கிறது தானே உண்மை அப்படின்னு நீங்கள் தைரியமாக பேசலாமே. ஏன் நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வராமல் அவங்க வந்து அவதூறு பரப்புகிறாங்க, அவங்க வந்து உங்கள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் கணவர் உண்மையாலுமே உங்கள் மேலே பழியை தூக்கி போட வேண்டிய அவசியம் ஏன் வருது? ஏன்னா இழப்பு 2 பேருக்கும் தானே. உண்மையாலுமே உங்கள் சைடில் தவறே இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே பழியை தூக்கி போட மாட்டார். அப்போ உங்கள் மேலே ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்திருக்கலாம், அது அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மது பழக்கமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துதானே செய்யும். அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது, அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பினோம், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும்.
இது ஓப்பனாவே நான் சொல்றேன். இந்த லேடியோட வீடியோ நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் திருப்பி ஏன் போட்டேன் அப்படின்னா, இவங்க தான் அவங்கள போய் எழுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? அந்த லேடியை. அந்த லேடி இவங்க எழுப்புனேன்னு சொன்னதுக்கு இப்போ இந்த இன்டர்வியூவில் இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ நீங்க கொடுக்குற ப்ரெஸ் மீட்டு இப்போ உங்களை சுற்றி போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களை பற்றியான அந்த வதந்திகள் தான். அதாவது நீங்கள் அன்னைக்கு மது போதையில் இருந்தீங்களாங்கிறதும் குழந்தை வந்து நீங்க கண்காணிக்காம விட்டீங்கிறது தான் பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கத்தை என்னங்கிறத சரியா கொடுங்க. இன்னைக்கு அந்த பொம்பளை அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் பேசாம குழந்தைய நான் வந்து கண்ணுல பாக்கல, குழந்தை கண்ணுல காட்டாம எரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லும் போது என் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க. இவங்க மேல அவதூறு பரப்புறதுக்கு வந்து இந்த லேடி சொன்னாங்களாம். நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வெளியில் வந்துருச்சு, இந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு, எல்லாருமே இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூ இப்போ தான் கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க மூஞ்சியை காமிச்சு உண்மையை சொல்லி போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை எழுப்புனாங்களா இல்லையா? இதுக்கான பதிலை சொல்லுங்கள். இந்த இன்டர்வியூ முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து ஒழுங்கான பதிலை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இந்த லேடி இப்போ இவங்களை எழுப்பலைன்னு சொல்லி பேட்டி வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஆமாவா இல்லையா? இவங்க எழுப்பலை அப்படின்னா நீங்கள் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க எழுப்பியிருப்பாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு அர்த்தம். அது நீங்களாக அந்த நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தான் இவர் எழுப்பினாருன்னு சொல்லி இவங்க சொல்லும்போது அப்போ நீங்கள் அங்கே தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது தான் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி நீங்கள் தூங்குனீங்க அப்படின்றது கேள்விக்கு தான் நீங்கள் மது அருந்திட்டு தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இது உண்மையாக பொய்யா அப்படின்றத இப்போ நீங்கள் தான் நிரூபிக்கணும். ஏற்கனவே என்னுடைய கணவர் வந்து வீட்டுல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு, ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு நிமிஷம், ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? அந்த ஒரு முடக்கு கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார். 4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சார் ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா 6 மணி நேரம் அந்த போதை இருங்க சார். ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அது வேற அதே ஊத்துனோன்னு டக்குனு அதோட வச்சிட்டீங்க சார். துப்பிட்டீங்க, முழுங்கிட்டீங்க சார். டக்குனு அண்ணாந்து புளி ஊத்துற உள்ள வாயில எல்லாம் மூத்தி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறது இல்ல. டக்குனு ஊத்துற தொண்டையில உள்ள போகுது. அது போனது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணா ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார். எப்படா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருந்துங்க சார். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? ஆமாம், நான் எடுத்து வாயில் ஊற்றுனோடனே எனக்கு டேஸ்ட் மாறினோடனே நான் வந்து அப்படியே உடனே வச்சுட்டேன், ஆனால் நான் முழுங்கிட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் இப்போ ஒரு வாயில் ஊற்றுறீங்கன்னா எவ்வளோ ஊற்றுவீங்க? கொஞ்சம் ஊற்றுவோம். இப்படி அண்ணாக்கா குடித்தாலும் சரி, இப்படி குடித்தாலும், வாய் வச்சு குடித்தாலும் சரி, லைட்டாக ஒரு சிப் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் மாறிச்சுன்னா உடனே அதை வச்சிட போகிறோம். ஏன்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, ஏன் நான் தான் குடிக்கணுமா? ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கிறாரு, வீட்டில் இருக்க ஆம்பளை குடிக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்வி நியாயமாக தான் படுது. ஏன் அவர் குடிக்க மாட்டாரா அப்படின்னு. அவர் குடிக்கிறாரு குடிக்கலைன்றது மேட்ரு கிடையாது. அவர் வீட்டில் இல்லை. இப்போ அதான் மேட்ரு. நீ இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வீட்டில் இல்லை. அவர் வீட்டில் இருந்திருந்தானா அவருக்கு மேலேயும் இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் அவர் வேலையில் இருந்தார். அப்போ வீட்டில் இருந்தது நீங்கள் தான் அப்படின்றது. அப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் ஒரு சிப்பு ஒரு முடக்கு முடக்கிட்டேன் அப்படின்றீங்க. ஒரு முடக்கு முழங்குனா அப்படி ஒரு போதை நிற்குமா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அப்படின்ற கேள்வி சாதாரணம் எல்லாருக்குமே எழும். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே குடிகாரங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு முடக்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தீங்க? கரெக்டாக எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா. எங்கள் வீட்டுக்காரர் வந்தது 7 மணிக்கு வந்தார் வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இவங்கெல்லாம் அங்கே தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி 8 மணிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் போதையில் இருந்தீங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் எல்லாம் நான் தான் சார் காமிச்சேன். இப்போ இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க? இவங்க வந்து பாப்பாவை 5-5:30 மணிக்கு தான் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. குடித்தது எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. தூங்கிட்டு இருக்கவங்கள போய் எழுப்புனது அந்த லேடி ஹஸ்பண்டு. இந்த இடப்பட்ட நேரத்தில் தூங்கியிருக்கீங்க. அப்போ குழந்தை எப்போ காணாமல் போச்சு எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து 48 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 நாளாகவே நாங்கள் வந்து கஷ்டத்தில் தான் இருக்கோம், நாங்கள் 2-3 நாளாகவே வந்து ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இங்கே டோட்டலாக ஒரு விஷயம் கிளியராக புரியுது. அங்கே இருந்த அந்த 2 பேர் வந்து இந்த அம்மா இருக்குது, இந்த வீட்டு கூட பக்கத்தில் இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜில் ஒரு தம்பி சொன்னது, அண்ணே நான் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன், அது லைன் வீடு, அந்த லைன் வீட்டில் வெளியிலேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. இவங்க வந்து 1 மாதம் தான் ஆகுது. அந்த 1 மாதம் பக்கத்தில் இருக்கிற 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுக்க வைக்கன்னு இருந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருந்தா தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலுமே கூட சாக்லேட் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கணும். நீங்கள் ஏன் நிறுத்தலை? இப்போ 2 பேரை போய் கூப்பிட்டு போய் வச்சு லாடம் கட்டுவாங்க. அப்போ உண்மை தெரிஞ்சிடும். நீங்கள் தனியாக தண்ணி அடிச்சிங்களா, இல்லை தண்ணி அடிக்காமல் படுத்து கிடந்தீங்களா, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள் கூட தண்ணி அடித்தாங்களா,
உங்கள் மேலே ஆல்ரெடி போலீஸு சஸ்பெக்ட் வந்துருச்சு. நீங்கள் போய் இப்போ பேட்டி கொடுக்குறதே உங்கள் சைடில் நியாயம் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்கன்றது இன்றைக்கி எல்லா மக்களுமே புரியுது. ஏன்னா உங்கள் முகத்தில் துளி கூட குழந்தைய இழந்துட்டோம் அப்படின்ற அந்த வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அக்கா தங்கச்சி 2 பேருமே உட்காந்துக்கிட்டு நீதி வேணும் நீதி வேணும் நியாயம் வேணும்னு சொல்கிறீங்களே ஒழிய ஏன் இந்த அம்மா இத்தனை மணி நேரம் படுத்து கிடந்துச்சு, அதுக்கான ப்ரூஃப் என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்போ இங்கே சம்திங் இஸ் ஹேப்பன். அப்போ அந்த சம்திங் ஹேப்பனுக்கு இந்த அம்மா வந்து முழு காரணம். தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப வருது அப்படி எங்க மேல பழி தானே போடுறாங்க. இப்போ அதையும் நான் கேட்கறது. இப்போ பாட்டா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவனு தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா நான் கேட்கறது. பிள்ளையை இவர்கிட்ட காமிட்டாமல் கொண்டு போய் எரிச்சிட்டாங்கன்னு இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க. நீங்கள் அதே பிள்ளையை ஒழுங்காக நீங்கள் பார்த்துருந்தா இந்த நிலைமையை வந்திருக்காது. உங்கள் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒழுங்காக இல்லை, இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பல பேர் கூட பழகுறீங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க, காவல்துறை போய் எடுத்துரும். நீங்கள் எங்கே இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, அங்கே யார் கூட பழகுனீங்க வச்சிங்கன்றது எல்லாமே வந்துடும். அது உங்கள் பர்சனல், நீங்கள் எப்படி வேணா இருங்க, அது வி டோன்ட் கேர். ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை இறந்ததுக்கு காரணம் உங்களுடைய அஜாக்கிரதை, பெற்றோர்களின் அஜாக்கிரதை. இது முழுக்க பக்கத்து வீட்டில் இருக்கவனை நம்புனீங்க அப்படின்னா அது இப்படி தான் ஆகும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்கன்னு தானே சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைய நீங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் அஜாக்கிரதையை தொலைச்சி விட்டு அதுக்கப்புறமா அதை வந்து காவல்துறை மேலே பழிய போடுறது, அரசாங்கத்து மேலே பழிய போடுறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம்? ஆனால் கண்டிப்பாக இந்த கேஸில் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வரத்தான் போகுது. கடைசியில் இந்த அம்மாவே கூட அதுக்கு ஏதாவது காரணமாக இருக்கிறாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கோபத்தில் அவங்க அப்பா இருக்கிறார். இல்லைன்னா இந்த அம்மா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கொண்டு போய் பாடி அடிக்க வேண்டிய அவசியம் எங்கே வருது வரைக்கும். என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி தானே, கொஞ்சமாக சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல. சரி, கோபமாக இருந்தாலுமே கூட ஒருவேளை உங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்து தூங்கியிருந்து அந்த மாதிரி நடந்தால் பரவாயில்ல. அப்போ இவங்களுடைய முழுக்க அஜாக்கிரதெல்லாம் நடந்திருக்குன்றத அங்கே கணவர் வந்து பதிவு பண்ணுறாப்புல. இங்கே இன்டர்வியூலையும் இவங்க உட்காந்து முன்னுக்கு பின் முரணாக தான் பதில் பேசிகிட்டு இருக்காங்க. எதுலையுமே ஒரு தெளிவு இல்லை, விளக்கம் இல்லை. சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். ஆமாம் சார், நான் 4 மணிக்கு ஆமாம் எனக்கு பழக்கம் இருக்குது, நான் சாப்பிட்டேன் படுத்துட்டேன் அப்படின்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. யாரும் அதில் பெரிய குறை சொல்ல போகிறது கிடையாது. தண்ணி அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னு. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு மாத்திரை போட்டேன், நான் தூங்கிட்டேன், எனக்கு தெரியலை, தவறு கிடையாது. நீங்கள் படுக்கிறீங்க, தூங்குறீங்க, இடப்பட்ட நேரத்தில் பிள்ளைங்க போய் விளையாடும் வெளியில், அதெல்லாம் வந்து நடக்கிறது தான் சகஜமாக. அப்போ அந்த மாதிரி நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்கள் தூங்கியிருக்கும்போது இது நடந்துச்சு அப்படின்னா யாரும் இங்கே வந்து பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. சரிம்மா அந்த அம்மா ஏதோ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் மதுக்கு அடிமையானது, அதனால தான் இந்த குழந்தை வந்து இன்றைக்கி அடுத்த 2 பேர் வந்து உங்கள் கூட பழகிறது, அந்த குழந்தை கூட பழகிறது, அந்த குழந்தை கூட பழகிறதுனால தான் அந்த குழந்தை அவங்க கூட போனது அப்படின்னு இந்த பெரிய ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஆரம்பித்து விட்டது நீங்கள் தான் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைங்க யார்கிட்ட பழகுது, பேசுது, வைக்குது அப்படின்னு அதை விட்டு நாளைக்கு போனதுக்கப்புறமா ஐயோ மையோ கொய்யோன்னு கத்திக்கிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருடைய பிள்ளையும் அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும். இங்கே காவல்துறை அப்படின்றது தன்னுடைய வேலையை செய்யும். ஏதாவது பிரச்சனைனா அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு பார்ப்போம். நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் நல்லவனா கெட்டவனான்னு பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி கணிக்க முடியும்? ஸோ அதை நீங்கள் தான் கணிக்கணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கும், அந்த குழந்தைக்கான நீதி கிடைக்கும். உண்மையான குற்றவாளி அந்த 2 பேர் அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறமா வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோவில் டேக் கேர்.